சீட் வந்து முன்னிலையில் இருக்கிறாங்க. வெற்றி வாய்ப்பு எப்படின்னு இருக்குது? வெற்றி வாய்ப்பு இன்னும் ரவுண்டு இப்போ தான் 4-5 ரவுண்டு ஓடி இருக்கு. இன்னும் ரவுண்டு இன்னும் இருக்குது. அதில் வெற்றி வாய்ப்பு புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு வந்துட்டு 137 இடம் கண்டிப்பாக செய்ப்பாரு நம்பிக்கை இருக்குது. ஆனால் அவங்க வந்து இப்போ கூட போய்க்கிருக்க இன்னும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னும் நேரம் இருக்குது, 5 மணி வரைக்கும் இருக்குது. அதில் நமக்கு வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கு. அனைத்து இந்த அண்ணாவோட முன்னேற்ற கழகம் புரட்சி தமிழர் எடப்பாடியார் மீண்டும் சிஎம் வர்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒரு எழுச்சியை பண்ணியிருக்காங்க. திமுக ஒழிச்சிட்டாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். முக ஸ்டாலினும் உதயநிதி ஸ்டாலினும் மண்ணை கவராங்க, தோக்குறாங்க. முக்கியமான விஷயம் அது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு அவ்வளோ துரோகம் பண்ணாங்க. ஏதோ மக்கள் வந்து புதுசாக வரணும்னு சொல்லிட்டு கேட்க போட்டுருக்காங்க. இருந்தாலும் 3 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அதிமுக ஜெயிக்கும். எடப்பாடி மீண்டும் முதலமைச்சர் ஆவார். எடப்பாடியார் வாழ்க. அண்ணன் எடப்பாடியார் வாழ்க. அதனால அம்மாவின் பொற்கால ஆட்சி அமையணும்னு நாங்க விரும்புறோம். இருக்குது மக்களுக்கு எவ்வளவு சாதனை இருக்குது. என்ன பேசினாரு இவர் என்ன பேசினாரு? இவர் வந்து டிவிக்கு ஸ்டாலின் ஓய்க அதுதான் பேசினாரு. வேற எதுவுமே அவர் பேசலையே. எதுவுமே பேசலையே. அவர் என்ன சாதனை பேசினாரு? அதிமுக சாதனை தான் 5 மணி ரிசல்ட் அதிமுக தான். அதிமுக மாற்று கட்சிக்கு தான் சொல்ல விரும்புறீங்களா? மாற்று கட்சி என்ன இருக்குது? நம்மளுடைய வேலை என்னன்னா அதிமுக கன்ஃபார்மா ஜெயிக்கும். அதில் வந்து மாற்றம் கிடையாது. அப்படியே வந்தாலும் இது வந்து டிவிக்கு வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியே வந்தாலும் சட்டசபையில் வந்து அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் கொஞ்சம் குறைவுதான். ஆனால் வந்து எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஆமாம், அதிமுக தான் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு. அவங்க வந்து இப்போதான் வந்துக்கிறாங்க. கண்டிப்பா எதிர்பார்ப்பு அதுதான். அடுத்த ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் தான் வரணும். மக்களுக்கு, பெண்களுக்கு எல்லா உதவியும் அண்ணன் தான் செய்வாங்க.